ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான அந்த வீடியோவில் என்ன கேம் விளாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார் ஃபார் சேல். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இது மொபைல் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி இந்த கேம் நான் விளையாண்டுருக்கேன். அது வந்து ஒரு ஃபேக் வெர்ஷன். அந்த ஃபேக் வெர்ஷனை ஏற்றி தெரியாமல் கேம் விளையாண்டு முடிச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், ஃபேக் வெர்ஷன் ஏற்றிட்டேன்னு. இப்போ ஒரிஜினல் வெர்ஷன் தான், அந்த கம்பெனியை அஃபிஷியலாக லான்ச் பண்ண வெர்ஷன் தான் ஏற்றி விளையாண்டுட்ருக்கேன். பார்ப்போம் அந்த ஒரிஜினல் வெர்ஷன் நல்லா இருக்கா இல்லை இந்த ஃபேக் வெர்ஷன் நல்லா இருக்கான்னு. நான் ஒரு நல்ல இன்ட்ரோ ஒன்று வச்சுருந்தேன், ஆனால் அது தொலைஞ்சு போச்சு. ஸோ இன்ட்ரோக்கு பஞ்சத்தில் அடிபட்டிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா மனது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வலது கால் எடுத்து வச்சு கம்பெனிக்குள்ளே போனோம்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தராங்க, என்ன மைண்ட் கிராஃப்ட் மாதிரியா. ஸோ இன்னும் தரல, வாங்க அது விளையாண்டுருக்கேன். பச்சையாக நடிக்க வேணாம். சரி ஓகே, கார் ஃபார் சேல்னா இன்னொரு கார் சேல் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, எப்படி இது மாற்ற டெக்கரேஷன். ஓகே, டெக்கரேஷனில் போய் சைன் போர்டை கிளிக் பண்ணால் வந்துருச்சு. பேர் மாற்றணும். கெஸ்ட் பிளேயரா? என்னடா கெஸ்ட்டாடா? பிளேயர்னு வைக்கிறதே பெருசு, இல்லை கெஸ்ட் பிளேயர். என்னடா உங்களுக்கு என்ன திமிர் இருக்கும்? ஆனால் அவங்களுக்கு சரியே இல்லை. மிஸ்டர் ஜேடி ஷோரூம் வைக்கிறேன். பஸ் ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறி போகிறேன்னு கேட்டிங்கன்னா நெய்பர்ஹுட் மேலே அங்கே ஃபாஸ்ட் ட்ராவல்னு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நெய்பர்ஹுட் எப்படின்னா காய்லாங்கடை, பழைய விற்க சாமான் அந்த மாதிரி இருக்க மாதிரி காருக்கான ஒரு இடம். அந்த இடத்துல சந்தை மாதிரி கார்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அண்ணாத்தரை போய் கேட்போம், அண்ணாத்தா கார் எவ்வளோ அண்ணாத்தா? ட்விட்டரில் வேணாம் முதல்ல நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அடைக்கிட்டாங்க. ஸோ இதில் 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா வரைக்கும் கார்லாம் இருக்கும். ஆளே நம்மளுக்கு அடக்கொடக்கமாக 8,000 ரூபாய்க்கு கார் தந்துட்டாங்கிறத நம்ப முடியல. இந்த கேமில் என் டிரைவிங் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த கேமில் இல்லை, அந்த ஃபேக் வெர்ஷன் ஆஃப் கார் சிமுலேட்டரில் கூட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த இதில் கேவலமாக மாறிடுச்சு. பார்த்தாலே தெரியும் காரு புகைஞ்சிருக்காது. ஸோ அதான் டிரைவிங்கை ஸ்கிப் பண்ணிட்டேன். முன்னே மேக்ஸிமம் டிரைவிங்கை ஸ்கிப் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா டிரைவிங்கை வைக்கலாம். ஆனால் நான் முட்டி ஓட்டுவேன், அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க காரை விற்பனைக்கு போடலாம். ஃபோட்டோலாம் இப்போ எடுக்க முடியாதுப்பா, இந்த ஃபோன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 14,000 ரூபாய்க்கு போட்டு பார்ப்போம். 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். டபுள் த ப்ரைஸுக்கு கொஞ்சம் 2,000 ரூபா கம்மிங்கிற மாதிரி விற்றுட்ருக்கோம். ஆனால் இவன் என்ன சொல்ல வராங்க இப்போ? விட்டான் சேலா போட்டேனா? சரி வாங்க வெளியே போய் பார்ப்போம். கார் இன்றைக்கி வாங்கின கார் என்னை விட்டு போகுது. அதை நினச்சா எனக்கு வருத்தமாக இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா 8,000 ரூபா லாபம். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா டபுள் த ப்ரைஸ் லாபம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்ன அண்ணாத்த எவ்வளோ தருவீங்க? கரெக்டாக அவர் வாங்கின ரேட்டுக்கே கேட்டார். ஃபைனலாக நம்ம கேட்ட கஸ்டமராகிய ஜிமிஸ் தாத்தாவுக்கு ஒரு நன்றி குறியை போட்டு வீட்டுக்கு அங்கே பெட்டு காமிச்சிட்டுனா காட்டுக்குள்ளேயே தங்குறோம் அப்படின்னு நானும் பார்த்தேன். அடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஏறி பார்த்தா கேரவன் இருந்துச்சு. சரி கேரவனுக்கு போய் பார்ப்போம், நம்ம அங்கே போய் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா கேரவன் கிட்ட தான் அது காமிச்சிச்சு பெட்டு. இதுதான் நம்ம வீடு. எல்லாம் ஃபங்கி ஸ்டைலில் மாதம் அடிச்சிடலான்னு பார்த்தேன். பார்த்தா நம்ம வீடு தான் அது. ஸோ நம்ம தான் அது. இன்றைக்கி வந்து 5,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ நாளே ஒரு வெற்றிகரமான நாளாக அமைந்தது என்று கூறலாம். இப்போ ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபோனுன்னு காமிச்சிச்சு. இப்படி மேலே தூக்கி ஃபோனு என்னடா இது ஃபோனுன்னு காமிக்குது, ஃபோன் எங்கடா போய் வாங்கலாம் அப்படின்னு நானும் யோசித்தேன். சரி சும்மா என்னடா இது ரெட் பாருன்னு இருக்குது, ரெட் கேஃபா? ஆமாம், சும்மா எதர்ச்சியாக போனேன். அங்கே ஒரு பிச்சைக்காரன் இருந்தேன். அவன் மண்டையில் தாவி குடிச்சிட்டு போனால் இங்கே ஒரு அண்ணாத்தை வெளியே நின்றுட்டு இருந்தார். சார் வணக்கம் அப்படின்னு கேட்டால் ஃபோன் விற்கிறாரு. சரி நம்மகிட்ட தான் 18,000 ரூபா இருக்கேன்னு சும்மா காசு கொடுத்து வாங்கினா ஃபோன் கையில் வந்துடுச்சு. இது வந்து நம்ம கடையில் உள்ள மானிட்டரோட செட்டப் மாதிரி இல்லை. இதில் தான் நானும் ஃபோட்டோ வாங்க கேட்டால் ஃபோட்டோ எப்படி எடுக்கணும்னு இதில் தான் எடுக்கணும் போல். முதல்ல நம்ம அண்ணாத்தை பார்த்த பிச்சைக்காரன் நம்ம தாவி குச்சி போகணும், நம்மகிட்ட போட தான் காசு இல்லை சார், வேறு மாதிரி போஸாக இருக்குது சார். ஸோ நீங்கள் மாதம் இருக்கீங்க, உங்களை நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் போட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்றேன். ஸோ உங்கள் போஸு நீங்கள் பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு காசு குவியும். ஏன்னா உங்கள் போஸுக்காண்டியே அது சரியான போஸு. சரி வாங்க நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போவோம். நெய்பர்ஹுட்டில் மறுபடியும் ஏழைகளுக்கான உலகம் நெய்பர்ஹுட்டு என்ற ஒரு வணக்கத்தை போட்டு கருத்தூசியை காதிலே இறக்கிட்டு போய் நம்ம கேப்டன் மாமாட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, 2017 இருட்டாட்டம், இது நம்ம பட்ஜெட்டுக்கு அடங்காத கார். அப்படியே நம்ம கடையை சத்துறது தான் நம்மளுக்கு நல்லது. அப்படியே போனோம்னா பக்கத்தில் ஒரு சோப்பு டப்பா மாதிரி ஒரு கார் இருந்துச்சு. ஏடா அது இதெல்லாம் 2,000 ரூபா கூட தேராது அப்படின்ட்டு கேஷுவலாக பயன்ட்ட போய் கேட்டேன். சார் என்னமோ இருக்கும், பேசிக்கலாம் ஒரு 1,000 ரூபா இருக்குமா? 7,000 ரூபாயா சோப்பு டப்பாவா? சரி ஓகே வாங்குவோம், வேறு எதுவும் காரும் கிடைக்கலண்ணா. இவங்க வேறு ஆகுனா ரேட்டிங், அது பண்ணால் ரேட்டிங் இது பண்ணால் ரேட்டிங்னு.
இரிட்டேட் ஆக்குறாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இரிட்டேட் ஆக்குது ரொம்ப இருக்கிறதே பரவாயில்ல. ஸோ என் டிரைவிங்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கார் அழுக்காக இருந்தனால கழுவ வந்தேன். கழுவுற இடத்துக்கு வந்து இறங்கிட்டு அண்ணா என்னடா இவன் காலேஜ் செய்து சகுதியாக இருக்குது, கொடூரமாக இருக்குது. சரி அண்ணாத்த வணக்கம். அது எனக்கே தெரியுமாடா கார் சூடாட்டின்னு. ஓகே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சா? க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து எடுக்கிறோம் காரை. கார் நான் தானே ஓட்ட போகிறேன். என்ட்ரா கரெக்டாக என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு சர்ன்னு கடைக்கு போயிடலாம். ஸோ கடைக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஐயே இவங்க நேரம் குப்பையை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். எவன்டா மூட்டையாக குப்பையை வந்து நம்ம கடைக்கு போட்டுட்ருக்கான். அப்படியே நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணலாம் கேட்டாங்கல்ல, சில ஃபோட்டோ கிளிக்கிங்ஸ்லாம் எடுத்துகிட்டேன். ஏன்னா அங்கே போகிறப்ப ஃபோட்டோ போட்டு விற்றோம்னா பார்ப்பாங்க, என்னடா கார் மாசாக இருக்குது, சூப்பரப்பா கார் ஷோரூமில் விற்கிறான்டா, வாங்க போய் பார்க்கலான்னு வருவாங்க. ஸோ அதுக்காண்டி தான். அடுத்து நம்ம 2வது தத்துட்ட போயிட்டால் 6000 கேட்டார். இந்த கார் கூட கார் மாதிரி இருக்குது, 6000 ஓகே. அதெல்லாம் என்னடா கார் அது, இவங்க வேறு அவனை இது பண்ணாலும் ரேட்டிங் இரிட்டேட் ஆக்குறான் மைலாட். ஸோ இப்போ என்கிட்ட ஸ்கில் பாயிண்ட் இல்லை, ஒன்று இருக்குது. ஸோ வாங்கிடலாம். பார்கெயின் இனிமே நம்ம பார்கெயின் பண்ணலாம். பார்கெயின்னா என்னன்னு தெரியாத உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1 கிலோ அரிசி வாங்குகிறோம், அது வந்து 100 ரூபானா அண்ணே 90 ரூபாவை போட்டு கொடுங்கண்ணே, அந்த மாதிரி பார்த்து ஒரு 10 ரூபா 5 ரூபான்னு குறைச்சி கேட்போம்ல, அதுதான் பார்கெயின். ஸோ அப்பேற்பட்ட பார்கெயின் தான் நம்ம இப்போ ஸ்கில் பாயிண்டில் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ பெரிய விஷயம்னா, இந்த கேம் பார்கெயின் இல்லாமல் ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த கேமே பார்கெயின் தான். இந்த கேமில் பார்கெயின் பண்ணிங்கன்னா சில சமயம் நீங்கள் 50,000 வரைக்கும் குறைக்கலாம், சில சமயம் 60,000 வரைக்கும் குறைக்கலாம், சில சமயம் 5 ரூபா கூட குறைக்க முடியாது, சில சமயம் 100,000 1,00,000 கிட்ட குறைக்கலாம், சில சமயம் 50 பைசா 50 ரூபா கூட குறைக்க முடியாது. ஸோ இந்த கேமில் பார்கெயினுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் பார்கெயின் ஸ்கில் பாயிண்ட் எடுத்தது நல்ல விஷயந்தான். இந்த காரம் கொஞ்சம் அழுக்காக இருந்தனால தூக்கிட்டு போய் சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள், இங்கே பாருங்க கைஸ், இதெல்லாம் ஓவராக நானே என் கார் டேமேஜ் ஆகிருக்கு, 100% டேமேஜ் ஆகிடுச்சு, 10% தான் இல்லை, கஸ்டமர்கிட்ட ஏதாச்சும் சொல்லி செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்னு வித்துடலான்னு பார்த்தா கரெக்டாக போகிற நேரத்தில் ஸ்பான் பண்ணி விட்டு காரை வெடிக்க வச்சிட்டாங்க. காரு வந்து 90% 40% அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கார் வந்து ரிப்பேர் ஆகக்குள்ள நீங்கள் வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார் வந்து இறங்கிருச்சு. கார் இறங்கினோடனே கார் கொஞ்சம் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஷைனிங் விடணும்னு எனக்கு லைட்டாக ஆசை வந்துச்சுனால அப்படியே பக்கத்தில் இருக்க கலர் கடைக்குள்ளே போய் விட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் மாசாக யூட்டன் எடுப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆட்டோ பெயிண்டிங்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். உள்ளே போய் அன்னைக்கு கரெக்டாக ஒரு பேக் அடிச்சிட்டு, ஐயோ ஒழுங்காக நிற்கல, ஏதாவது சொல்லுவானான்னு தெரில, பார்த்துக்குவோம். தம்பி பாலிஷ் கொஞ்சம் நம்மளுக்கு ஓவராக பண்ணி விட்ருக்கேன். பாலிஷ்லாம் பண்ணிவிட்டு கடை சைடு வந்தேன். கலர் அடிக்க 5,000 கேட்டான். அப்படியே அந்த சைடு விட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம முறையே நம்ம டேப்லெட்டில் போடுறோம், வெளியே வந்துடணும், லெஃப்ட் ஹேண்டில் போடுறோம், ரைட் ஹேண்டில் போட முடியல. நான் என்ன பண்ணேன், கேம் காரே அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போய் போடுறோம். ரேஸ் கார் 20,000 ஓகே. ஃபோட்டோ தேவையில்ல, புட் சேல் போட்டாச்சு. ஓகே ஃபைனலி சேல் போட்டாச்சு. என்னடா இது சார்ஜு, சரி குப்பைக்கார இருக்கான், போய் பேசுவோம். நம்பி என்ன ஒரு 10 ரூபா தருவியா? 500 ரூபாயா? 500 ரூபா சரி கொடுத்து போன்னு பார்த்தா வேலைக்கு வந்துட்டான். அண்ணா நீ மாசாக இருக்கீங்கண்ணா, சிக்மா போயின்னு இருக்கேண்ணா. அண்ணா நீ மாசாக இருக்கடா, இருடா ஒன்று ஒரு ஃபோட்டோண்ணா மாடாடி. நான் இந்த காரை விற்கலான்னு போகிறேன் இல்லை, எல்லாருமே கேவலமான ரேட்டு கேட்குறாங்க. 20,000 ரூபா போட்டிருந்தேன், கேட்குறாங்க 7,000 கேட்குறான், 8,000 கேட்குறான். அப்படி நான் வாங்கினதே 8,000 தான்டா, 6,000 கேட்குறாங்க. அன்றைக்கி நாளே அப்படியே சோகத்தில் பிடிச்சது. அடுத்த வேறு வழி இல்லாமல் நம்ம கேரவனில் சோகமான இதை போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். நஷ்டத்தோடு இன்றைக்கி போய் படுக்க போகிறோம். இன்றைக்கி தூங்கினா நஷ்டமா லாபமானு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு நஷ்டம்தான். அப்போது நேற்று 5,000 ப்ராஃபிட் எடுத்தோம், இன்றைக்கி 6,000 நட்டோம். ஆவுச்.
இல்லைன்னா இது நம்ம நேரத்துக்கு இப்படி தான் நடக்குது. சரி அப்படியே போகிற போக்கில் இன்னொன்று கார் ஒன்று கேட்டு பார்க்கலான்னு அண்ணாத்திட்ட வந்தேன். 5599 என்னப்பா உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகே இல்லையாடி? என்னடா நீ இப்படி கொடூரமான நான் நினச்சி கூட பார்க்கலடா. 6000 உனக்கு கண்ணி ஃபைனல் ரேட்ரா 5999 என்ன சொல்கிற? ஓ ஐ நீட் டு திங்க். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இது வாங்க முடியாதுப்பா, எனக்கு இது கட்டுப்படி ஆகலை. சரி விட்டு தொலை, நானே வாங்கிக்கிறேங்க. மறுபடியும் ஒரு வழியாக இதுவையும் கார் பெயிண்ட் பண்ண வந்தாச்சு. மற்ற 2 காராச்சும் அழுக்காக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தாலே தெரியுது இது அழுக்காக இருக்குன்னு. ஸோ இதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அது அப்படியே நம்ம யூட்டன் அடித்து கார் ரிப்பேருக்கு வந்தாச்சு. டேய் டக்குன்னு ரிப்பேர் பண்ணி விடு. டேய் 720 770. ஸோ இந்த காரை நானும் இன்னமும் விற்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கே, முடியலை. அப்படியே இந்த காரை வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு என்டர் கொடுத்து டேபுக்குள்ளே போய் காருக்குள்ளே போய் கார் ஃபார் சேல். ஒரு வேளை பிக்சர் போட்டனால தான் வரலையோ, இல்லை ஒரு வேளை கார் லெஃப்ட் ஹேண்டில் போய் ப்ரைஸை போட்டு காரை போட்டனால வரலையோ, அது எதனால வரலன்னு தெரியல, இன்ன வரைக்கும் வரல. ஸோ ஒரு வழியாக காரு விற்றுட்டேன். ஸோ இந்த காரை நம்ம என்னென்னு போடுறோம்னா கிறிஸ்மஸ் சேல் 50% ஆஃபர்னு போடுறோம். எனக்கு இந்த காரை விற்கலனாலும் பரவாயில்ல, அந்த காரை விற்றதுக்கே சந்தோஷம் வந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனை பேர் 10-15 பேர் வந்திருப்பாங்க. காசு கட்டுப்படி ஆகாது அடிப்படியாகனு எத்தனை பேர் போயிட்டாங்க. கடுப்பாக இருந்துச்சு. ஒரு வழியாக அதை விற்றுட்டேன். ஸோ இந்த காரை கிறிஸ்மஸ் ஆஃபர்னு 50% தள்ளுபடி போட்டு வைக்கிறேன். இது நான் எந்த மாதிரி கணக்கில் தள்ளுபடி போட்டு வைக்கிறேன்னா 5000 காரை 10000 போட்டு 50% ஆஃப்னு மார்க்கெட் ப்ரைஸை 20000 போட்டுருவேன். இப்போ கார் ஆக்ஷனுக்கு வந்திருக்கோம். அந்த கார் ஆக்ஷனில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த காரும் வரல. ஸ்டார்டிங்கே 10000 காராக வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் கட்டுப்படியே ஆகலை. கொண்டு போகிறாங்க அது 60000. ஸோ நம்மளும் ஆக்ஷனில் காரை விடலாம் போல். நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல காராக கொண்டு போய் ஆக்ஷனில் போய் விட்டு வந்துடுவோம். அங்கேருந்து அவங்க நம்ம 10000 காரு 60000 எடுக்கலாம் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபைனலாக எல்லா காரையும் விற்றாச்சு. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கார் ஃபார் சேல் பார்ட் 2 வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.